அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த ஆர்ஜி இன்க்ளூசிவ் மேரத்தான் சென்னையில முதல் முறையாக நடத்துறோம். இது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் ரன். இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இல்ல, அவேர்னஸ் ஜெனரல் பப்ளிக்கு நம்ம எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு லைஃப் நம்ம கேரி ஓவர் பண்ணோன்றதுக்காக இந்த ஒரு ரன்னை நம்ம கான்செப்டுவலைஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆர்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் எங்க என்ஜிஓட சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில இது நடத்துறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை. ஸோ எல்லாரும் இது பார்ட்டிசிபேட் பண்ணதுல அண்ட் நிறைய பேர் இதுக்கு ஜாயின் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அனைத்து வகை மாற்றுத்திறன் மகளிர் வாழ்வுரிமை அமைப்பு ஆர்ஜியோட இணைந்து இன்க்ளூசிவ் மாரத்தானை நாங்க நடத்திருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா மாற்றுத்திறனாளிகளும் தங்களால எல்லாரும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட கலந்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாரத்தான்ல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டோர் கலந்துட்டு இருக்காங்க. அவங்களால மற்ற மாரத்தானங்கள்ல பார்க்கதான் முடியும், யாராவது ஒருத்தர் மட்டும் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க வெறும் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் உள்ளடக்கிய ஒரு மாரத்தானா நாங்க நடத்துறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பு அளித்த ஆர்ஜி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நிறுவனத்துக்கு நாங்க மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்க இது பண்ணிருக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 10க்கும் மேற்பட்டோர் வந்திருக்காங்க. பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. 21 வகையான டிசபிலிட்டியும் இதுல பங்கேற்கிறாங்க. தேங்க்யூ சார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது. இப்பதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த ஆர்கனைசர்ஸோட. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் மற்ற ஈவெண்ட் மாதிரி இல்லை. டெஃபினெட்லி இது மோர் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இது ஜஸ்ட் நாட் பிகாஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ் மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ ஃபார் தி நார்மல் பீப்புள் or the other people who are not differently able, because they need to be more sensitized. According to me, differently able people எல்லாருமே இந்த சொசைட்டில நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கோம். How we are born, it is not in our hands. So it is the destiny or whatever, how we are born, it is not with us. But once we have it, I think we are all inclusive. We all should hold hands and travel together. And we should respect each other, we should take care of each other. And அந்த வகையில் இது ஒரு பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். ஐ திங்க் அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு இவங்க எனக்கு இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது இட் வாஸ் மோர் தென் மை ப்ளஷர் டு பி ஹியர். அண்ட் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு 9 டிசபிலிட்டிஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணாங்க. இப்போ 21 டிசபிலிட்டிஸ்க்கு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது என்னன்றது எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்களும் இதை எப்படி அவங்களோட ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் டுகெதர் நம்ம டிராவல் பண்ணுன்ற ஒரு ஆஸ்பெக்டை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றது எனக்கு நிஜமாலே இட் இஸ் அ சர்ப்ரைஸ். ஸோ எவ்ரி இயர் நீங்கள் இதை நல்லா கொண்டு போகணும். கட்டாயமாக இதை சிறப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கட்டாயம் நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இங்கே அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். சத்தமே இல்லையே. குட் மார்னிங். ஏன்னா முதல்ல இவங்க ஆர்கனைசர்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னையும் காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. யூஸ்வலாக நான் எழுந்திரிக்கவே மாட்டேன். நான் ரொம்ப சிரமத்தில் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். அப்புறமேல் தான் ஒரு யோசனை வந்துச்சு. மார்ச் 1ஆம் தேதி ரம்ஜான் மாதம் ஆரம்பிக்குது. எப்படியும் காலையில் காலையில் எழுந்திரிப்போம், அதையும் சேர்த்து வச்சு வந்துடலான்னு சொல்லிட்டு மார்னிங் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துட்டேன். இந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி தான் மெரினா பீச் மாதிரி நம்ம பெசன்ட் நகர் பீச் கோவிலில் இருக்க பீச்சில் நீங்கள்லாம் உள்ளார போய் பீச்சில் காலை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த உடன் பாலம் போட்டு கொடுத்தோம். ஸோ அந்த மரப்பாலம் போட்டு கொடுத்தனே நிறைய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்ஸ் நேராக போயிட்டு அந்த பீச்சில் காலை வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது போக இப்போ அந்த தீபக்கு இது உங்கள் குரூப் எல்லாம் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் ஐ வாண்டட் டு டேக் தம் அப். அப்போ ஐயா திரு பேர் என்ன, சிம்மச்சந்திரன். ஓகே, புது பேர் எனக்கு. மிஸ்டர் சிம்மச்சந்திரன் வேற ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இதில். அப்போ என்னை அழைத்த மேடம்லாம் லலிதாம்பிகை டெய்லரிங் கம்பெனி வச்சுருக்காங்க. லலிதா மேடம் என்னை அழைச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ காலையில் இவ்வளோ பேர்
ஆர்வமா இருக்கீங்க. கவர்மெண்ட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் நடத்தக்கூடியவர். அந்த இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டை நீங்களும் எங்கள் பார்ட்டாக இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மேலும் மேலும் வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைத்து எல்லோருக்குமான திராவிட மாடல் அரசு இது என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லாமல் முன்னெடுத்து செல்வோம், ஒன்றிணைந்து வாழ்வோம் என்று கூறியவனாக வந்தமைக்கு நன்றி தெரிவித்து அரசியல் பங்கேற்பாளரா எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, மேரத்தான் பேரு ராகுல் காந்தி மேரத்தான் வச்சிருக்கீங்க, ஆர்ஜி மேரத்தான். சரி, அரசியல் பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சிருந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். பீயிங் ஃப்ரம் காங்கிரஸ் பார்ட்டி எனக்கு இதுல ஒரு பெரிய இது இருக்கு. இப்ப நான் இதை எடுத்து நான் ஆர்ஜிக்கு ட்வீட் பண்ணா கூட அவர் ஒத்துப்பார், ஆமா ராகுல் காந்தி பேர்ல தான் மேரத்தான் நடத்திருக்காங்க சொல்லி. அந்த அளவுக்கு தேங்க்ஸ் அலாட். அரசாங்கம் உங்களோட இருக்கும், நீங்களும் அரசாங்கத்தோட இருக்க வேண்டும். ஏன்னா பிகாஸ் வளர்ச்சின்றது என்னன்னா இட் இஸ் இன்டான்ஜிபிள்னு சொல்லுவாங்க. நம்மளால ஃபீல் பண்ண முடியாது ஒரு சர்வீஸை, ஆனா நம்மளால அனுபவிக்க முடியும். இந்த அளவுக்கு இந்த மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம். இந்த ரோட்ஸ், இந்த மழைநீர் வடிகால், இந்த பஸ் ஸ்டாப்ஸ், இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் இன்னைக்கு நாங்கள் வளர்த்து வந்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னு. அதே மாதிரி வா செல்வம், நல்லா இருக்கியா? அதே மாதிரி நீங்கள் எல்லா பஸ் ஸ்டாப்ஸும் பார்த்தீங்கன்னா கூட படிக்கட்டு இருக்கிறவங்க சைட்டில் வந்து ஒரு ரேம்ப் கூட இருக்கும். இந்த ரேம்பில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வீல் சேரில் வரவங்க ரேம்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் கூட வி ஹேவ் டு பி சப்போர்ட்டிவ்ன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த அரசாங்கம். அந்த அடிப்படையில் நீங்கள்லாம் வந்தமைக்கு நன்றி. உங்களோடு நாங்கள் இருப்போம் என்பதிலும் மாற்று கருத்தில் நீங்களும் எங்களோட இருந்து இந்த வளர்ச்சியில் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறியவனாக விடைபெறுகின்றேன். வணக்கம், ஜெயந்த். அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பரிசா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளும் இன்னைக்கு தலைவர்களாகலாம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. வருங்காலத்துல எம்எல்ஏ கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த தமிழக அரசுக்கு நம்ம அமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி.